Welcome to Educare 360. Hi, I'm Dr. Aislinn Bhaskar. நம்ம வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்குமே சரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். சில சமயம் நம்ம கடவுளை கூட திட்டலாம். ஏன் நான் இப்படி இருக்கேன், என் பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு கம்பெனிக்கு பாஸாக இருக்காங்க, ஆனால் அவரோட எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, என்னோட அவரோட டேலண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றது நம்ம எல்லார் மத்தியிலையும் நிறைய தடவை உட்காந்து யோசிச்சிருக்கோம். இதுக்காக சில சமயம் நம்ம கடவுளை கூட திட்டிருக்கோம், ஏன் கடவுளை எனக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்றது நம்ம எல்லா வாழ்க்கையிலும் நம்ம பண்ற ஒரு ரெகுலரான காரியம். ஆனா இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய விஷயமும் கிடையாதுங்க. நமக்கும் அவருக்குள்ள ஒரு சின்ன கேப். அந்த கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கும் இல்லை வேற யாருக்கும் இருக்க டேலண்ட்டையும் காட்டிடும் இன்னொருத்தருக்கு அந்த டேலண்ட் கம்மியாக இருந்தாலும் அவரை பெரிய ஆளாக கொடுக்குது. அது எப்படி? ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்கிறேன்னு, நீங்கள் ஒரு மியூசிக்கில் ரொம்ப டேலண்டடாக இருக்கலாம், உங்களால் ஒரு மியூசிக் பயங்கரமாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் மியூசிக்கில் சில எக்ஸ்பர்ட் இருக்கலாம், ஆனால் உங்களை காட்டிலும் அவர் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் போய் ஒரு மியூசிக் டைரக்டரை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்றபோது அந்த மியூசிக் டைரக்டர் சில சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு 5 தடவை போகிறீங்க, 10 தடவை போகிறீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு போக பிடிக்கல, ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிரும். இதே உங்கள் ஃப்ரெண்டு திருப்பி அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு கொடுக்கும்போது அவர் ஈஸியாக அவர் போடுற எஃபர்ட்னால ஹார்ட் ஒர்க்னால அவர் சக்ஸஸ் ஆகிறாரு. ஸோ உங்களுக்கும் இல்லை அவருக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அந்த கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹார்ட் ஒர்க். இப்போ இந்த ஹார்ட் ஒர்க் இன்னும் நம்ம கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கும்போது ஏன் இந்த ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ண முடியுது, ஏன் இந்த ஹார்ட் ஒர்க் அவரால் பண்ண முடியுது, ஏன் இந்த ஹார்ட் ஒர்க் அவரால் பண்ண முடியல, ஏன் இந்த ஹார்ட் ஒர்க் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாதுங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். அது வேறு எதுவும் இல்லை, லேசினஸ், சோம்பேறித்தனம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த லேசினஸை பற்றி தான் பேச வந்திருக்கேன். சோம்பேறித்தனத்துலேருந்து எப்படி நம்ம விடுபடலாம், என்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். லேசினஸ், சோம்பேறித்தனம், அதுலேருந்து விடுபடுறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இப்போ சொல்ல போகிறேன். முதலாவது, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த காரியத்துக்கு ஒரு கோலை நம்ம செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காப்புலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட் ஒரு 5 டேஸில் பயாலஜி எக்ஸாம் எழுத போகிறாப்புல. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கோல் என்னவா இருக்கணும்? இந்த 5 நாளில் நான் பயாலஜி எக்ஸாம் எழுத போகிறேன், நான் கிளாஸ் டாப்பராக இருக்கேன் அப்படின்ற ஒரு கோலை செட் பண்ணுறாப்புல. அப்போ 5 டேஸில் ஒரு 50 பேஜ் புக்கு படிக்கிறாப்புலன்னா அந்த அவர் கோல் என்னவா இருக்கணும்னா 5 நாளில் நான் அந்த 50 பேஜ் புக்கை முடிக்கணும். அந்த புக்கை நான் முடிச்சாதான் நான் கிளாஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ ஒரு டாப்பர் ஆகணும் அப்படின்ற ஒரு கோலை அவர் செட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் we have to set a goal. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ணியிருக்க கோலை நம்ம சின்ன பிட்டாக நம்ம பிரிக்கணும். அப்போனா தான் நம்ம பெர் டே ஆக்டிவிட்டீஸை நம்மளால் ஈஸியாக சிம்பிளாக முடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 நாளில் 50 பேஜ் நான் சொன்னதை ஒரு நாளைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 10 பேஜ் முடிக்கணுன்ற ஒரு கோலை அவர் செட் பண்ணணும். அதாவது பெரிய கோலை நம்ம சின்ன டாஸ்க்காக நம்ம பிரிக்கிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெரிய கோல் we have to set a small task. இதுதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, அதை நான் கோலை அச்சீவ் பண்ணல அப்படின்னா என்னென்ன கான்சிக்வன்ஸ் நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு காரியத்தை நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கணும். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த பயாலஜி எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட் எழுத போகிறாப்புல, அந்த எக்ஸாமுக்கு அவர் படிக்கலை, ஒழுங்காக எழுதலை, குறித்த நேரத்தில் அந்த 50 பேஜ் புக்கை முடிக்கல அப்படின்னா அவரால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியலன்னா அவருக்கு என்ன கான்சிக்வன்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாப்பர் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் யோசிக்கும் பொழுது அவர் பாசிட்டிவ் திங்கிங்கை வளர்த்துக்க முடியும். அதாவது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை யாராலையும் வளர்த்துக்க முடியும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த டாஸ்க்கை நான் முடிச்சுட்டேன், என் கோலை அச்சீவ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் யோசித்து பார்க்கணும். என்ன பெனிஃபிட்ஸ் அந்த எக்ஸாம்பிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஸ்கூல் டாப்பர். அப்போ ஸ்கூலில் இருக்க மற்றவங்களை காட்டிலும் இவர் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு, அவருக்கு ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பெனிஃபிட். என்ன பெனிஃபிட்ன்றதை யோசித்து பார்க்கணும். லாஸ்ட் பாயிண்ட், 5வது பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது வேற எதுவும் இல்லைங்க, என்விரான்மெண்ட். நம்ம
கோலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும். இதே எக்ஸாம்பிளில் வந்துட்டு என்ன இந்த எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 10 பேஜை முடிக்கணும், 5 நாளில் 50 பேஜை முடிக்கணும், முடிச்சாதான் நான் பயாலஜி எக்ஸாம் முடிக்க முடியும், நான் டாப்பர் ஆக முடியும். இதுதான் அந்த கோல். இந்த கோலுக்கு வந்து என்விரான்மெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டு தூங்கிடுறேன், காலைல எந்திரிக்கிறேன், நான் பெட்லேயே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா முடியாது. அதுக்கு அவர் என்ன என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணுவார்னா வந்துட்டு he has to come to the ஹாலில் வந்துட்டோ இல்லை ஒரு டேபிளில் உட்காந்துட்டோ படிக்கணும். ஸோ சிம்பிள் டிப்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. சின்ன ஒரு என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணால் வந்துட்டு அவரோட கோலை அச்சீவ் பண்ணலாம், அந்த லேசினஸ்லேருந்து விடுபடலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு இந்த லேசினஸ், அதாவது சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, வேறு எதுவுமே இல்லை. we have to set a goal. அந்த கோல் செட் பண்ணுறது வந்து we have to split it. we have to think about the consequences. 4th பாயிண்ட் வந்து இந்த கோல் செட் பண்ணுறதால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத யோசிக்கணும். 5th பாயிண்ட் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். இதை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக லேசினஸ்லேருந்து நம்ம ஒரு விடுதலை பெறலாம். நான் இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன தாட்ஸ் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எஜுகேட் 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை